ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு குர்க்ராண்ட். இன்னைக்கு நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு ஒரு செம்ம ஹாப்பியான அப்டேட் எடுத்துட்டு வந்திருக்கேன். நம்ம ருத்ராஜ் வந்துட்டு ஒரு சரியான செஞ்சுரி போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் நேத்தன் எல்லிஸ் வந்துட்டு மறுபடியும் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் வச்சு இம்ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கார் ஒயிட் பால்ல. அண்ட் கடைசியில் வந்துட்டு பென் ஸ்டோக்ஸை பற்றி ஒரு ஷாக்கிங்கான ரிப்போர்ட் பார்த்தேன். அதையும் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம் கைஸ். ஃபர்ஸ்ட் டாபிக் நம்ம ருத்ராஜ் கைக்வாடை பற்றி தான். இந்தியா ஏ விசஸ் ஸ்ரீலங்கா 50 ஓவர்ஸ் மேட்ச் நடந்தது. அதில் ஒரு செம்ம செஞ்சுரி அடிச்சாரு. ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் இது ஒரு ஜஸ்ட் ஒரு செஞ்சுரி இல்லை, ப்ராப்பர் ஓடி மாஸ்டர் கிளாஸ். மேட்ச் ஸ்டார்ட் ஆன கொஞ்ச நேரத்திலே இந்தியா 2 விக்கெட் லூஸ் பண்ணிட்டாங்க. 5 ஓவர்ஸ்க்குள்ள ப்ரெஷர் சுச்சுவேஷனுக்குள்ள ஆல்ரெடி டீம் போயிடுச்சு. அங்கே தான் வந்துட்டு ருத்து கிரீஸ்க்கு வந்தார். அங்கேருந்து இன்னிங்ஸை பில் பண்ணது தான் செம்ம ஸ்பெஷலாக இருந்தது. அவசரப்படாமல் ஆடினாரு, பேட் பால்ஸ் எல்லாம் பனிஷ் பண்ணாரு, ஸ்பின்னர்ஸை வந்து ஸ்டெப் டவுன் பண்ணி கான்ஃபிடென்ட்டாக பவுண்டரி அடிச்சாரு. அதெல்லாம் பார்க்கறதுக்கே ஒரு ப்ராப்பர் விண்டேஜ் ருத்துவை பார்க்குற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் அழகாக திலக் வர்மாவோட ஒரு 100 ரன் பார்ட்னர்ஷிப்பை போட்டுட்டு அப்புறம் செஞ்சுரி போட்டாரு. அன்பார்ச்சுனேட்லி அதுக்கு அடுத்தது அவுட் ஆயிட்டாரு. பர்டிகுலரா இன்னைக்கு ருத்ராஜ் ஆடின இன்னிங்ஸ் வந்துட்டு ஒரு ஓடிஐ ஃபார்மேட் தான் அவரோட பெஸ்ட் ஃபார்மேட்னு மறுபடியும் ப்ரூவ் பண்ணிட்டாரு. இன்னிங்ஸ் ஃபுல்லா அவ்வளோ அழகான கண்ட்ரோல், டைமிங், ஷார்ட் செலக்ஷன் எல்லாமே டாப் கிளாஸா இருந்தது. சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்குலாம் கண்டிப்பா பார்க்கறதுக்கே ஒரு ட்ரீட்டா இருந்திருக்கும். அப்படியே இந்தியாவுடைய அந்த மேட்ச் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்துட்டு ஒரு பாசிட்டிவான மேட்ச்னு தான் சொல்லணும். செம்மையா கம்பேக் கொடுத்தாங்க. நீங்க வந்துட்டு பேட்டிங்ல ஒரு 277 வந்துட்டு இந்தியா டார்கெட் செட் பண்ணதுக்கப்புறம் ஸ்ரீலங்கா வந்துட்டு ஒரு 45 ஓவர்ஸ் வந்துட்டு பேட்டிங்ல செம்மையா டாமினேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு டெத் ஓவர்ஸ்ல வந்துட்டு அன்சுல் கம்போஜும் சரி, அர்ஷத் கானும் சரி நல்லா போட்டாங்க. அதுவும் அன்சுல் கம்போஜ் வந்துட்டு அவர் யாக்கர்ஸ் எல்லாம் செம்மையா நெயில் பண்ணாரு. டெத் ஓவர்ஸ்ல நல்லா போட்டார் ஆக்சுவலா. பட் ஆனா வந்துட்டு ஓப்பனிங் ஸ்பெல் அப்போ ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ஸ் வந்துட்டு செம்மையா அவரை டாமினேட் பண்ணிட்டாங்க. ஆனா கண்டிப்பா இந்த பாலை பத்தி சொல்லி ஆகணும். ஒரு லெஃப்ட் ஹேண்டர் செட் பேட்ஸ்மேன் இருந்தாரு, 70 ஆட் ரன்ஸ்ல இருந்தாரு. அவருக்கு ஒரு பர்ஃபெக்ட் யாக்கரை நெயில் பண்ணி அங்க விக்கெட் எடுத்ததுக்கு அப்புறம் தான் மேட்ச் டர்னே ஆச்சு. அதுக்கப்புறம் டீம் இந்தியா வந்துட்டு பயங்கரமான ஒரு கம்பேக் கொடுத்து செமையா மேட்ச் எடுத்துட்டு வந்து 8 ரன் வித்தியாசத்துல ஜெயிச்சாங்க. நான் பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் ஒரு 17 பால்ஸ் 15 ரன்ஸ் தான் அடிக்க வேண்டியதே இருந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 4 விக்கெட் குயிக்கா எடுத்து மேட்சை வந்துட்டு ஆல் அவுட்டே பண்ணிட்டாங்க அவங்கள. ஸோ அன்சுல் கம்போஜ் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ப்ரெஷர் சுச்சுவேஷன்ல போடும்போது தான் நெக்ஸ்ட் லெவலுக்கு போறாரு. ஸோ இந்த மாதிரி இந்தியா ஏக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி இந்தியாவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணி சிஎஸ்கேக்கும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா பார்க்க சந்தோஷமா இருக்கும். இப்போ ஒரு குயிக் அப்டேட் ஆன் நேத்தன் எல்லிஸ். ஆஸ்திரேலியன் பேசர் அண்ட் நம் சிஎஸ்கே பிளேயரான நேத்தன் எல்லிஸ் மறுபடியும் ஒயிட் பால்ல இம்ப்ரெஸ் பண்ணியிருக்காரு. 10 ஓவர்ஸ்ல 3 ரன்ஸ் ஃபார் 38 ரன்ஸ் வந்துட்டு ஒரு சம பவுலிங் ஃபிகர் ஒன்று போட்டிருக்காரு. அவர் பர்டிகுலரா பார்த்தீங்கன்னா ஒயிட் பால்ல அவரோட கன்சிஸ்டன்சி ரொம்ப நல்லாவே இருக்கு. ஆனா அன்பார்ச்சுனேட்டா ஆஸ்திரேலியா அந்த மேட்சை பங்களாதேஷ் அகேன்ஸ்டா தோத்துட்டாங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, பங்களாதேஷ் வந்துட்டு ஆஸ்திரேலியாவை ஓடிஐல 2005க்கு அப்புறம் ஜெயிக்கிறாங்க. லிட்டரலி ஒரு ஹிஸ்டாரிக்கல் வின் தான் இது. பட் நேத்தன் எல்லிஸ் என்னதான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாலும் ஆஸ்திரேலியா வந்துட்டு ஒரு லூசிங் காஸ்ட்ல தான் தோத்தாங்க. தென் இப்போ இன்னையோட பிகெஸ்ட் பிரேக்கிங் டாபிக் என்னதுன்னா, பென் ஸ்டோக்ஸ். டாக் ஸ்போர்ட்ஸ்னு ஒரு ரிப்போர்ட்ஸ்ல வந்துட்டு பென் ஸ்டோக்ஸ் வந்துட்டு இங்கிலாந்து கேப்டன்சிலேருந்து ஸ்டெப் டவுன் பண்றாரு. அது மட்டும் இல்லை, கிரிக்கெட்லேருந்தே ரிட்டையர் ஆகுறதா ஒரு டிஸ்கஷன் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் இந்த ரிப்போர்ட்டை பார்த்ததும் எனக்கு ஷாக்கு தான். ஏன்னா இப்போ ஒரு 2 டேஸ் முன்னாடி தான் அவர் வந்துட்டு இங்கிலாந்து விசஸ் நியூசிலாந்து டெஸ்ட் சீரிஸ் நடந்துட்டு இருந்தது. அதில் வந்துட்டு மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க. அவர் ஒன்றும் பெருசாக பண்ணலை. பட் ஆனால் இங்கிலாந்து ஒரு நல்ல கிளினிக்கல் பர்ஃபார்மன்ஸ் போட்டு ஜெயிச்சிட்டாங்க. பட் ஆனால் முக்கியமான விஷயம் என்னன்னா, இது வரைக்கும் எந்த அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் எதுவும் வரல. ரீசனும் எதுவும் கிளியரா தெரியல. திடீர்னு லைக் ஃப்ரம் நோவேர் வந்துட்டு அவர் ரிட்டையர் ஆகுறாரு, ஸ்டெப் டவுன் ஆகிறாருன்ற மாதிரி. ஆனால் டாக் ஸ்போர்ட்ஸ் வந்துட்டு ஒரு ரெப்யூட்டடான கிரிக்கெட் ஒரு ஸ்போர்ட்ஸ் சைட் தான். பட் இஃப் சம்திங் லைக் திஸ் ஆக்சுவலி ஹேப்பன்ஸ், கண்டிப்பாக கிரிக்கெட் வேர்ல்டே வந்துட்டு ஒரு பெரிய நியூஸாக இருக்கும். அண்ட் நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸ்லாம் வந்துட்டு பென் ஸ்டோக்ஸ் ஆக்ஷனில் கம்பேக்கு, ஹோம் கம்மிங்லாம் பயங்கரமாக ஹைப் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் இப்போ வரையும் எதுவும் அஃபிஷியலாக எதுவுமே இல்லை. ஸோ இப்போதைக்கு வெயிட் அண்ட் வாட்ச் சுச்சுவேஷன்லாம் இருக்கு. ஸோ கைஸ், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ருத்ராஜோட இன்னிங்ஸை பற்றி? உங்கள் ஒப்பீனியன் என்ன? நேத்தன் எல்லிஸ் நெக்ஸ்ட் சீசனுக்கு சிஎஸ்கேக்கு ஒரு கீ பிளேயராக இருப்பாரா? அண்ட் பென் ஸ்டோக்ஸை பற்றி வந்த ரிப்போர்ட் உண்மையாக இருக்குமா? உங்களுடைய தாட்ஸை வந்துட்டு கமெண்ட் செஷன்ல போடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கிரிக்கெட் சேனலுக்கு. பாய் கைஸ்.